வீடியோவில் சிம்பிளாக எப்படி பேப்பர் பூமரேங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீழ்ச்சிடணும். வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கட் பண்ண முடியலையேன்னா அது வந்து கிழிஞ்சிருச்சுன்னா வந்து சிஸ்டர் கூட எடுத்துக்கலாம். ஹாஃபாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதில் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அவ்வளோதான். இதெல்லாம் ரெண்டையும் இந்த மாதிரி மடிச்சு இதுக்கப்புறம் இதை வந்து இதுலேயும் இப்படி மடிக்கணும். அப்புறம் இதையும் வந்து இந்த மாதிரியே மடிச்சிடலாம். இந்த பக்கமும் நம்ம இதே மாதிரியே மடிச்சிடணும். இதையும் அதே மாதிரியே மடிச்சிடலாம். அப்புறம் வந்து இது ரெண்டுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு டேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டேப்பு எதுக்குன்னா நமக்கு ஓப்பனாக இருந்தால் பூமரேங் வந்து வராது. நடுவுலையும் ஒரு தடவை பண்ணிடலாம். டேப் போட்டு ஒட்டி வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டோம். ஏன்னா வந்து பிரிஞ்சிச்சுன்னா வந்து கரெக்டாக அப்படி விட்டோம்னா வராது. ஆனால் 2 பேப்பர்லேயும் நம்ம இப்போ பண்ணி செஞ்சிட்டோம். அது நீங்கள் 2 பேப்பர்லேயும் இப்படி பண்ணணும். ஏன் இப்படி பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணணும். சென்டரில் வந்து எதுக்குன்னா சென்டரில் வந்து இப்படி ஒட்ட வைக்கிறதுக்காக வந்து இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி அடிச்சுட்டு இதுக்கிட்டே நீங்கள் இப்படி வச்சுருங்க. இதுக்கு எப்படி நடுவில் எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு இந்த மாதிரியே பார்த்துட்டு இதுக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கொண்டு வந்துடணும். சென்டரில் வச்சுக்கணும். சென்டரில் இந்த மாதிரி ஒட்டணும். ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். வந்து பேப்பர் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக வந்து ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரூம் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து சில
அப்புறம் அப்படி வச்சு ஒட்ட போகிறோம். வந்து இப்படி ஃபஸ்ட்டு அது இங்கே எழுந்து இங்கே வந்து இது அடுத்த ஸ்டிக்கும் இந்த மாதிரி தான் ஒட்டணும். இந்த நாள் இந்த நாள் இது ஒன்று எதுக்குன்னா பேப்பர் மடங்காம இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இப்படி விட்டாலாம் வராது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கிழிச்சிட்டு இதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி பண்ணணும். இங்கேயும் அப்படியே தான். நான் வந்து 4 பக்கமும் கிழிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து இதுவும் இந்த மாதிரியே கிழிக்கக்கூடாது, இதுவும் இந்த மாதிரியே வந்து மடக்கக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து மேல் பக்கமாக மடக்கணும், இது வந்து கீழ் பக்கமாக மடக்கணும். அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்ம பேப்பர் பூமராங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் விட்டு தான் பிடிக்க. இது வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ வந்து இதை எப்படி விடணும்னா வந்து இந்த மாதிரி விடக்கூடாது. எப்படி பிடிக்கணும், இந்த மாதிரி பிடிக்கணும். அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி தான் விடணும். இந்த மாதிரி விட்டாலும் அப்படியே என்ன மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி வரும். விடக்கூடாது, இந்த மாதிரி தான் விடணும். இன்னும் நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.